ஒரு நிறைமாத மான் ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது வேடன் அந்த மானை பார்த்து வேட்டையாடுறதுக்காக துரத்துறாரு. மான் ஒரு திசையை நோக்கி ஓடுது. அங்க ஒரு புலி மானை பார்த்துருச்சு. புலியும் மானை வேட்டையாடுறதுக்காக துரத்துது. மான் மற்றொரு திசையை நோக்கி ஓடுது. அங்க பயங்கரமா இடி இடிக்குது. இன்னொரு திசையை நோக்கி ஓடலான்னு பார்த்தா அங்க பயங்கரமா காட்டுத்தீ பத்தி எரியுது. மான் பயத்துல அப்படியே நிக்குது. அந்த நேரத்துல பிரசவ வலி வேற வந்துருது. மான் தன்னோட ஆன்மா கிட்ட என்ன பண்றது அப்படின்னு கேக்குது. அந்த ஆன்மா சொல்லுது, உன்னோட கடமை என்ன, குட்டியை ஈன்றது, அதனால நீ குட்டியை ஈனு அப்படின்னு சொல்லுது. மானும் குட்டியை ஈனுது. அதை பார்த்த வேடன், ச்சே இந்த மானை எப்படி வேட்டையாடுறது அப்படின்னு சொல்லி வேட்டையாடாம பார்த்துட்டு இருக்காரு. புலி அந்த வேடனை பார்த்துருச்சு. புலி வேடனை துரத்திட்டு போயிடுச்சு. இடி இடிச்சதுல மழை பெஞ்சு காட்டுத்தீ அணைஞ்சிருச்சு. இது மாதிரி தாங்க வாழ்க்கையும். நம்ம கடமையை சரியா செஞ்சோம்னா பிரச்சனைக்கான தீர்வுகளை இயற்கையும் கடவுளுமே அமைச்சு தருவாங்க.